சென்னை வடபழனியில் அமைந்துள்ள சிம்ஸ் உயர் சிறப்பு மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம் அளித்த கொடையாளர்களின் குடும்பத்தினரை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உறுப்பு தானத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இந்தியாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று உடல் உறுப்பு தானம் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் சென்னை வடபழனியில் அமைந்துள்ள சிம்ஸ் உயர் சிறப்பு மருத்துவமனையில் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு உடல் உறுப்பு தானம் அளித்த கொடையாளர்களின் குடும்பத்தினரை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் டிஜிபி டாக்டர் ரவி IPS கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்கள் 7 நபர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு சிம்ஸ் மருத்துவமனை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து நிகழ்வில் பேசிய சிம்ஸ் மருத்துவமனை துணைத் தலைவர் ராஜு சிவசாமி, இந்தியாவை பொறுத்தவரையில் உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்தார். அனைவருக்கும் உடல் உறுப்பு தானத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும், இன்றைய தினம் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பத்தினரை கௌரவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் கூறினார். ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா 8000 டிரான்ஸ்பிளான்ட் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்ம தான் இருக்கோம். அதனால் அவேர்னஸ் நம்ம எல்லாருமே கைத்தட்ட வேண்டிய நேரம் அது. ஹோல் இந்தியா லெவலில் டிரான்ஸ்பிளான்ட் நோட்டோன்னு இருக்குது, நேஷ்னல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். அதனால் ஒரு முன்னோடியான ஒரு தமிழகம் நமக்கு இயங்கிட்டு இருக்குது. இதை மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த நேஷ்னல் ஆர்கன் டொனேஷன் டேயில் ப்ளட்ஜ் பண்ணணும். நம்ம உயிர் விட்டு பிரியும் போது நம்மளுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கன்சென்ட் கொடுக்கணும். அதை நம்ம ஃபேமிலி மெம்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம உயிர் பிரியும் நேரத்தில் அவங்க உங்களுக்கு கொடுக்க சான்ஸ் சொல்ல முடியும். அதை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த தினத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் உடல் உறுப்பு தானம் கொடுத்த ஃபேமிலி மெம்பர்லாம் வந்திருக்காங்க. ஒரு 10 ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கை கூப்பி வணங்கிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்வில் பேசிய முன்னாள் டிஜிபி ரவி, இந்தியாவின் மக்கள் தொகை 120 கோடியில் உடல் உறுப்பு தானம் செய்வது 0.4% பேர்தான் என தெரிவித்தார். ஆண்களை ஒப்பிடுகையில் பெண்கள் தான் உடல் உறுப்பு அதிகம் தானம் செய்வதாக கூறினார். உடலில் 72 வகையான உறுப்புகளை ஒரு மனிதன் தானமாக கொடுக்கலாம் எனவும், இதற்கு சாதி மத பாகுபாடு இல்லாமல் அனைவரும் முன்வரலாம் எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சிம்ஸ் மருத்துவமனையில் உடல் உறுப்புகள் தானம் செய்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாக தெரிவித்தார். மண்ணோடு மண்ணாக மக்கி போகவோ அல்லது தீயில் எரிந்து சாம்பலாகவோ போகும் உறுப்புகள் உயிர் வாழும் மற்றவர்களுக்கு சென்றால் அது பல உயிர்களை காக்கும் என தெரிவித்தார். ஒருவர் பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க, மூளைச்சாவு. அந்த மூளைச்சாவு அடைந்த சமயத்தில் அந்த உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு உறவினர்கள் ஒப்புதல் வேண்டும். அதுபோன்று இறந்தவுடனே பல உறுப்புகளை தானம் செய்ய முடியும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மாற்று உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தினால் பல மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக இந்த உடல் உறுப்பு தானம் அவசியம் என்ற நோக்கத்தை கருதி இந்த விழிப்புணர்வு முகாம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நடத்துகின்றது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கத்தார் முதல் ஈரோடு மாவட்டம், இப்போ திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, இப்படி பல்வேறு பகுதியிலிருந்து இந்த உறுப்புகளை தானம் செய்த குடும்பத்தினர்கள் இங்கே அவர்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். நாங்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உறுப்புகளை தானம் செய்திருக்கோம், மற்றவர்களும் முன்வர வேண்டும். இதன் மூலமாக இறந்தவர்கள் இன்னொருவரின் மூலமாக உயிர் வாழ முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு உணர்த்தியிருக்காங்க. எனவே நம்ம எல்லாருமே உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும். அது மண்ணோடு மண்ணாக அழுகி போவதோ அல்லது தீக்கு இரையாகி போகின்ற அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு பயன்படுகின்றது. எனவே அனைவரும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும்.